ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவியலில் டெய்லி நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உளவியலில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுப்பீங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்குள்ளது? அமராவதி நகர். தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்குள்ளது? அமராவதி நகர். மக்கள் தொகை பிரச்சனைங்கிறது சமூக பிரச்சனை. மக்கள் தொகை பிரச்சனையானது சமூக பிரச்சனை. டெர்மன் என்பவரின் கூற்றுப்படி நுண்ணறிவு இவு 120 to 140 வரை உள்ள மாணவர்களை எந்த வகையில் சேர்க்கலாம்? திறன் மிக்கவர்கள். 120 to 140 வரை உள்ள நுண்ணறிவு உள்ள மாணவர்களை மீத்திறன் மிக்கவர்கள் என கூறலாம். முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது முறைசாரா கல்வி. முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது முறைசாரா கல்வி. உடல் எடையில் %% நீரால் ஆனது? 64%. உடல் எடையில் 64% நீரால் ஆனது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண்களின் எழுத்தறிவு சதவீதம் 64.55%. கவனித்தல் என்பது தன்னலம் சாராமல் நாம் முழு வாழ்க்கையையும் பார்ப்பது என்பதை கூறியவர் யார்? ஸ்ரீ அரவிந்தர். கவனித்தல் என்பது தன்னலம் சாராமல் நாம் முழு வாழ்க்கையையும் பார்ப்பது என்பதை கூறியவர் ஸ்ரீ அரவிந்தர். உளக்காட்சிகள் என்பவை டாஸின் கருவிகளாகும். எண்ணம். உளக்காட்சிகள் என்பது எண்ணத்தின் கருவிகளாகும். மதிநுட்ப சோதனைகள் மதிப்பீடுகளின் பிணைப்பு முறை கருத்தினை மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது டாஸ் ஆகும். ஒரே மாதிரியான சகோதரர்கள். மதிநுட்ப சோதனைகள் மதிப்பீடுகளில் பிணைமுறை கருத்தினை மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவது ஒரே மாதிரியான சகோதரர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உருவாக்கும் எண்ணங்கள் என்பது விரியும் எண்ணங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உருவாக்கும் எண்ணங்கள் என்பது விரியும் எண்ணங்கள். ஏமாற்ற குணமுடைய ஒருவன் பிறர் ஏமாற்றி உள்ளனர் என கூறுவதில் உள்ள தற்காப்பு இயக்கத்தினை குறிப்பிடுக. அறிவு அல்லது முனைப்பு. விருப்பமின்றியே தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது உணர்ச்சி கனிவு. விருப்பமின்றியே தன்னிச்சையாக தோன்றும் கவன ஈர்ப்பினை தோற்றுவிப்பது உணர்ச்சி கனிவு. பயனறிதல் என்பது கீழ்கண்டவற்றுள் ஒன்றினை அடக்கமாகும். விளைவு சார்பு. பயனறிதல் என்பது கீழ்கண்டவற்றில் ஒன்றின் அடக்கம். விளைவு சார்பு. கற்றலின் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதனை எடுத்துரைத்தவர் பெக்லி. கற்றலின் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதனை எடுத்துரைத்தவர் பெக்லி. கற்றலின் விதிகள் இதனை எடுத்துரைத்தவர் தார்ண்டைக். கற்றலின் விதிகள் இதனை எடுத்துரைத்தவர் தார்ண்டைக். செயல்படு மாறிலிகள் என்பவை நிறுவனமும் பொருந்தச் செய்தலும். செயல்படு மாறிலிகள் என்பது நிறுவனமும் பொருந்தச் செய்தலும். தன்வினை உண்டாக்குதல் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவற்றை கீழ்கண்ட ஒன்றின் அம்சமாகும். கிண்டர் கார்டன். தன்வினை உண்டாக்குதல் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவற்றை கீழ்கண்ட ஒன்றின் அம்சமாகும். கிண்டர் கார்டன். காங்கிரீட் ஆபரேஷன் என்பது வரையறுக்கும் 3 கருத்துக்கள். ஈடு செய்தல், மீளும் தன்மை, தனித்துவம். காங்கிரீட் ஆபரேஷன் என்பதை வரையறுக்கும் 3 கருத்துக்கள். ஈடு செய்தல், மீளும் தன்மை, தனித்துவம். ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான கல்வியை வேண்டியவர் பெர்ட்ராண்ட் ரசல்ஸ். ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான கல்வியை வேண்டியவர் பெர்ட்ராண்ட் ரசல்ஸ். ஒரு தூண்டுகோலின் மூலம் விரும்பத்தகாத நடத்தையுடன் கூடிய விரும்பத்தகு மறுமொழியை வரவழைப்பது தொன்மை தகவமைப்பு. ஒரு தூண்டுகோலின் மூலம் விரும்பத்தகாத நடத்தையுடன் கூடிய விரும்பத்தகு மறுமொழியை வரவழைப்பது தொன்மை தகவமைப்பு. ரூசோ டாஸாம் நூற்றாண்டில் தலைச்சிறந்த கல்வியாளர். 18ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த கல்வியாளர். ரூசோ 18ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த கல்வியாளர். டாஸை தோற்றுவித்தவர் சார்லஸ் சேட்டன் பியர்ஸ் ஆவார்.
ஃப்ராக்மாடிசம் டாஸை தோற்றுவித்தவர் சார்லஸ் செயின்டஸ் பியர்ஸ் ஆவார். ஃப்ராக்மாடிசம் காக்னேயின் அடையாள குறியின் மூலம் கற்றல் எந்த ஆற்றல் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது? ஆக்கநிலை வலியுறுத்தல் கற்றல். காக்னேயின் அடையாள குறி மூலம் கற்றல் எந்த கற்றல் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது? ஆக்கநிலை வலியுறுத்தல் கற்றல். பியாஜேயின் கருத்துப்படி குழந்தையானது சுற்றி உள்ள பொருள்களை பற்றி புரிந்து கொள்ளும் பருவம் செயலுக்கு முற்பட்ட நிலை. பியாஜேயின் கருத்துப்படி குழந்தையானது சுற்றி உள்ள பொருட்களை பற்றி புரிந்து கொள்ளும் பருவம் செயலுக்கு முற்பட்ட நிலை. சிக்கலான பொதுமை கருத்துக்களை ப்ரூனர் எத்தனை வகைகளாக பிரித்தார்? 3. சிக்கலான பொதுமை கருத்துக்களை ப்ரூனர் எத்தனை வகைகளாக பிரித்தார்? 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.